மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சராக இருக்கும் தேவேந்திர பட்னாவிஸ் நாக்பூர் தென்மேற்கு தொகுதியில் தொடர்ந்து முன்னிலை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே கோப்ரி பகடி என்ற தொகுதியில் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். ஆளும் பாஜக கூட்டணி மகாராஷ்டிராவில் 145 இடங்களில் முன்னிலை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இந்திய கூட்டணி 129 இடங்களில் முன்னிலை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு முன்பாக 2 கூட்டணிகளும் ஒரு க்ளோஸ் கண்டெஸ்ட் என்று சொல்வார்கள், அது போன்ற நெருங்கிய எண்ணிக்கையிலேயே முன்னிலையில் இருந்தன. தற்பொழுது அந்த எண்ணிக்கையில் மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது என்றதை நாம் பார்க்க முடிகிறது. பாஜக தலைமையிலான கூட்டணி 145 இடங்களில் முன்னிலை, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 129 இடங்களில் முன்னிலை என்ற இன்னொரு பக்கம் தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய தேர்தல் முன்னணி நிலவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அங்கு பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு 41 இடங்களில் இதுவரைக்கும் முன்னிலை கிடைத்திருக்கிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே போல காங்கிரஸ் JAM கூட்டணிக்கு 37 இடங்களில் முன்னிலை என்ற விவரம் வெளியாகியிருக்கிறது. மகாராஷ்டிராவின் பாராமதி தொகுதியில் போட்டியிடும் அஜித் பவார் முன்னிலையில் தொடர்ந்து இருக்கிறார் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அடுத்தடுத்து தொடர்ந்து முன்னிலை நிலவரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சார், இப்போ இந்த முன்னிலை நிலவரங்களை பார்க்கும் பொழுது பாஜக இந்திய கூட்டணி இடையே பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் இந்த அரை மணி நேரத்துக்கு முன்பு எவ்வளோ இருந்ததோ அந்த இடைவெளி சற்று அதிகமாயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் மாறுமா என்ற சந்தேகமும் இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இருக்கலாம். இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்னதை போல் இன்னும் கொஞ்சம் இன்னொரு 1 hour போகும். ஆனால் நிலைமை முற்றிலும் மாறி இருக்கிறத அவங்களால ஜீரணிக்க முடியல. 30 பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி, தேசிய ஜனநாயக கூட்டணி 17 பாராளுமன்ற தொகுதியில் தான் வெற்றி பெற்றிருக்கு. இன்றைக்கு நிலைமை தலைகீழாக 145 இடங்களில் பாஜக கூட்டணி முன்னிலை, அவங்க ஏறத்தாழ 130 இடங்கள்லாம் முன்னிலை, 15 இடங்கள் வித்தியாசம் இருக்கிறது. அஜித் பவாரை பற்றி அவர் சொல்கிறார், ஜவஹர் அவர்கள் இடி கேஸு அவர் மேலே போட்டிருக்க எந்த கேஸையுமே யாரும் வித்ட்ரா பண்ணல. அவர் வழக்கை அவர் தான் சந்திக்கணும். தமிழ்நாட்டில் 11 அமைச்சர்கள் மேலே வழக்கு இருக்குது. சொத்து குவிப்பு வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்குன்னு எந்த வழக்கு நமக்கு தெரியாது. அப்பப்போ கோர்ட்டுக்கு போகும்போது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். லோக்கல் மக்கள், அவர் டெல்லியிலேருந்து பேசுகிறாரு, பாம்பேலேருந்து பேசுகிறார், லோக்கல் மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க, மக்கள் யாரை ஏற்றுக்கிறாங்கிறதான தேர்தல். இந்த தேர்தல் முடிவுகள் 2 கட்சிக்குமே யாருக்கு என்ன முடிவுனாலும் ஏற்றுக்கொள்ள தானே வேணும். பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை வச்சு அவங்க தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்ன நிலைமை தலைகீழாக மாறி மாநில அரசு, ஆட்சி நடத்திய அரசு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே கட்சி ஆட்சி வேணும், ஒரே கூட்டணி ஆட்சி வேணும். அந்த டபுள் இன்ஜின் நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரும் என்று அவங்க நம்பினதுனால இன்றைக்கு இந்த முன்னிலை வாய்ப்பு உருவாகிருக்குது. ஏறத்தாழ 146 இடங்கள், 145 முன்னிலைக்கு வந்தாச்சு. இந்த இடங்கள் அப்படியே மேலே போனாலே மிகப்பெரிய வெற்றி வந்துடும். இன்னும் மற்ற இடங்களில் இன்னொரு மாற்றங்கள் எண்ணிக்கையில் வரும் பொழுது ஏற்கனவே கருத்து கணிப்புகள் சொன்னதெல்லாம் நெருங்கி வந்திருக்கு. 154, 160, 159 அப்படிலாம் நேற்று கருத்து கணிப்பு மெஜாரிட்டி ஊடகங்கள் சொன்னாங்க. அந்த நெருங்கி தான் இந்த முடிவு வந்திருக்கு. சில நேரங்களில் கருத்து கணிப்புகளில் மாற்றம் வரும். பட் இந்த இது மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை, ஜார்க்கண்டை பொறுத்தவரை நேற்றைக்கு முன்தினம் வெளியான கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த முடிவுகளும் வந்திருக்கு.